அடி மேடையில் 23 அடி கயிற்று வளையத்திற்குள் களை கட்டும் குத்துச்சண்டை போட்டிகளை காண்பதே அலாதியான ரசனைதான். குத்துச்சண்டை போட்டிகளில் சாதிக்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் வர்த்தக ரீதியிலான பெரும் பலன்களும் காத்திருக்கின்றன. தமிழகத்தை சேர்ந்த தேவராஜன் போன்ற வீரர்களும் சர்வதேச அளவில் சாதித்து காட்டியுள்ளனர். இந்த நம்பிக்கையுடன் தமிழகத்தில் குத்துச்சண்டை வீரர் வீராங்கனைகள் பலர் பயிற்சி களத்தில் வியர்வை சிந்தி வருகின்றனர். நான் ஸ்டேட் மெடலிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆர்டிஎஸ் பிடிஎஸ் கோல்டு, கோயம்புத்தூர் மேட்ச் போட்டிருக்கேன், அதுலேயும் கோல்டு. நேஷனல்ஸில் மெடலிஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் பிரான்ஸ் மெடல். நான் ஸ்டேட் கோல்டு அடிச்சிருக்கேன். கள்ளக்குறிச்சி, விருதுநகர், தூத்துக்குடி எல்லாம் போட்டு ஸ்டேட் கோல்டு அடிச்சிருக்கேன். இதனால் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு நல்ல படிப்பும் வருது. யூனிவர்சிட்டி ஃபைட்டில் மெடல் அடிக்கணும், இப்போ கோல்டு அடிக்கணும். கோல்டு அடித்தா தான் நேஷனலில் மெடல் அடித்தா தான் எங்களால் அப்பாயின்மெண்ட்டில் ட்ரை பண்ண முடியும். அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், ரயில்வேஸ்லாம் செலெக்ஷன் போடலாம். வரும் காலங்களில் வர்த்தக ரீதியிலான குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெறும் என சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் தெரிவித்துள்ளது. நீங்கள் காலேஜ் சேரும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டுக்கும் கோல்டுனா உங்களுக்கு ஒரு மார்க் வரும். அது மார்க் வச்சு நீங்கள் எடுத்த டோட்டல் மார்க்ஸ் 12th எடுக்கிற டோட்டல் மார்க்ஸோட ஆட் ஆகும் இந்த மார்க்லாம். அதனால் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் ஈஸியாக காலேஜ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ரயில்வேஸு, போர்ட் டெஸ்ட்டு எல்லா துறையிலையும் இவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கும் வசதியாக இருக்குது. காலேஜஸில் சீட்டு வாங்குறதுக்கும் இவங்களுக்கு கட் ஆஃப் மார்க் உண்டு. அமெச்சூர் பாக்ஸிங் அமௌண்ட் 1 லட்ச ரூபா, வின் பண்ணால் 1 லட்சம், தோத்தா 50,000 அந்த மாதிரி நியமிச்சிருக்காங்க. இந்த போன மந்த்து தான் நியமிச்சிருக்காங்க. அமெச்சூர் குத்துச்சண்டை போட்டிகளில் சிறப்பாக செயல்படும் வீரர்கள் உரிய அனுமதி பெற்று வர்த்தக ரீதியிலான போட்டிகளில் பங்கேற்கவும் வாய்ப்பு உள்ளது. மன்தீப் ஜங்ரா போன்ற இளம் வீரர்கள் அமெச்சூர் போட்டிகளிலும் வர்த்தக ரீதியிலான போட்டிகளிலும் பங்கேற்று தேசத்திற்கு பெருமை சேர்ப்பதோடு பொருளாதார ரீதியிலும் பெரும் பலன் பெறுகின்றனர். வர்த்தக ரீதியிலான குத்துச்சண்டை போட்டிகளை இந்தியாவில் நடத்த சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனம் திட்டமிட்டிருப்பதை பார்த்தால் இந்தியாவில் குத்துச்சண்டை போட்டிகள் வளர்ந்து வருகிறது என்பதையே உணர்த்துகிறது. வர்த்தக ரீதியிலான குத்துச்சண்டை போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்படும் பட்சத்தில் வீரர் வீராங்கனைகளின் பொருளாதாரமும் மேம்படும் என்பதில் சந்தேகமில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவாகருடன் பிரியா மணிகண்டன்.